அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. அது இந்த 6 நாள் வகுப்பு மூலமாக நடக்கப் போகுது அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இந்த வகுப்புக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் நினைக்கிறத விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. தொடர்ந்து இந்த வகுப்புகள் கேட்டுகிட்டே வாங்க. நான் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். இதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் கேட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது பொதுவா எல்லாருமே அவங்க நடத்துற ஒரு வகுப்பை பத்தி ஒரு ரொம்ப நம்பிக்கை வர்றதுக்காக ரொம்ப பெருமையா பேசுறது, அதனுடைய ஃபீட்பேக்ல சொல்றது, உங்க வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொதுவா சொல்லுவாங்க. நம்பிக்கை வர வைக்கிறது அப்படிங்கிறது. இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லித்தர போற டெக்னிக்கை நீங்க நம்பாமையே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். அதாவது வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னா, நாளைக்கே நான் கோடீஸ்வரன் ஆக போறேன், இல்லை நாளைக்கே ஒரு பங்களா கட்ட போறேன், நாளைக்கே ஒரு கார் வாங்க போறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய மனநிலை, அதாவது அதிகப்படியான கோபம் இல்லாம இருக்கிறது, எதை பத்தியுமே தொடர்ந்து வருத்தத்திலேயே ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலை, ஒரு மனநிலையிலேயே இருக்கிறது, இதெல்லாம் இல்லாம நம்ம மனநிலை அதாவது ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஹாப்பியா இருந்தாலே நம்ம வாழ்க்கை ஒரு ஜெயிச்சிட்ட ஒரு உணர்வு வந்துடுது இல்லையா? நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோல் வந்துச்சு அப்படின்னா, நான் எப்போ நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அப்போ நான் கோவப்படாம இருக்கணும், இல்லை எதை பத்தி நான் வருத்தப்படாம குழம்பாம இருக்கணும், அந்த மனநிலையில நான் இருந்துட்டேன். இல்லை யாரோ ஒருத்தவங்க பண்ணின ஒரு துரோகமோ ஒரு விஷயத்தையோ நினைச்சு நான் புலம்பிக்கிட்டு அதை பத்தியே நான் பேசிட்டு இல்லாம இருக்கிறேன் அப்படின்னாலே நம்ம சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கங்க, ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பேசிக்கா என்னன்னா, நம்ம எமோஷனை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோங்க. இன்னைக்கு என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறோம். இப்போ நான் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னா நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னைக்கு இருக்கிற நிலையிலேயே நான் ஹாப்பியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கே நான் தான் நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டனாலே நான் என்னுடைய மனம் அபரிமிதமான மனநிலைக்கு போயிருது. ஒரு தண்ணி ஊத்துனா எப்படி ஒரு பள்ளத்தை நோக்கி நம்ம ஓடுது, இயல்பா ஓடுது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய இயல்பான நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட் வில் டேக் த லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத். கம்மியான ஒரு, அதாவது என்ன சொல்றதுங்க, இயல்பான ஒரு ஓட்டத்துல இருக்குதா, இல்ல ரொம்ப கடுமையா நம்ம போராடிட்டு இருக்கிறோமா அந்த வாழ்க்கையில? இந்த கடுமையான போராட்டத்துல தான் எல்லாருமே இருக்கிறோம். ஏன்னா நம்ம இயல்பாவே நம்ம அப்படிதான் பழக்கி இருக்கிறாங்க. அது நம்ம இந்த ஸ்கூல் சிஸ்டம்லாம் வந்தது பாருங்க. ஒரு 70ஸ்க்கு அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் காலத்துல இருந்து அந்த ஸ்கூல்ல சிஸ்டமேட்டிக்கா போய் படிக்க ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்தே நமக்கு எப்படி டீச்சிங் வந்துச்சுன்னா, நீ கடுமையா வந்து உன்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்திக்கணும், நிறைய விஷயங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணும், உன்னுடைய முழு திறமையினாலதான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொண்டு போக என்ன ஆகுதுன்னா, நம்ம போராடி ஒரு விஷயத்தை நம்ம அடையிறோம். அந்த போராட்டமே ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையா போயிருது. அதுக்கப்புறம் நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜெயிச்சிட்டோம், இல்ல ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டோம், ஒரு நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேங்கிற ஒரு மனநிலைக்குள்ள நம்ம போயிடும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துலயே ஒரு ஈகோ நின்னுக்கும். நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ம கிட்ட நம்ம அந்த ஜெயிக்கிறதுக்கான போராட்டமும் கஷ்டமா இருக்குது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை தக்க வச்சுக்கிறதுக்கான போராட்டம், இல்ல நான் ஜெயிச்சிட்டேங்கிற அந்த உணர்வுனால வரக்கூடிய மனச்சிக்கல் எல்லாமே நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற உணர்வுல நம்ம போயிட்டு இருக்கிறோம். சரிங்க. சுருக்கமா என்னை பத்தி அறிமுகம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியாம இருக்கு. அதாவதுங்க, நான் சொந்த ஊர் ஈரோடு. அப்பா அம்மா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் படிச்சது எல்லாமே ஈரோட்டில் நவரசம்னு ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சேங்க. 11th வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜா நான் படிச்சுட்டு இருக்கிறேன். 12th வந்த உடனே திடீர்னு ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராடினரியா நான் படிக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன, அது எப்படி என்னால் முடிஞ்சது அப்படிங்கிறத நான் வரக்கூடிய வகுப்புகளை சொல்றேன். பிலோ ஆவரேஜ்னா எப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுறது. ஒரு 11th பாஸ் ஆகி 12th போகும்போது ஜஸ்ட் பார்டர்ல தான் பாஸ் ஆகி நான் உள்ள போறேன். ஆனா 12th பார்த்தீங்கன்னா தினமும் இது மாதிரி இப்போ காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறது, நைட் 10 மணி வரைக்கும் படிக்கிறது. படிச்சு ஒரு சப்ஜெக்ட்ஸ் என்ன மார்க், நம்ம அந்த இன்ஜினியரிங் போறதுக்கான அந்த மெரிட் ஸ்கோர் தேவையான மார்க், ஒரு பிசிக்ஸ்ல 199, மேக்ஸ்ல 198, கெமிஸ்ட்ரியில 196, அந்த மாதிரி 200க்கு ஒரு மார்க் 2 மார்க் பத்தாம
ஒரு சென்டம்க்கு 1 மார்க் 2 மார்க் தான் இல்லைன்னு வச்சுங்களேன். மெரிட்ல நான் வந்து எட்டிமடை கோயம்புத்தூர்ல ஒரு அமிர்தா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த அமிர்தானந்தமயி தேவி அந்த அம்மாவோட காலேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல காலேஜ் தான். அன்னைக்கு இந்தியா லெவல்ல ஒரு டாப் 5ல இருக்கிற ஒரு காலேஜ். அதுல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டு 2006ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, முடிச்ச உடனே வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு? எப்படி 12th நல்லா படிச்சவன் காலேஜ்ல வந்து எகைன் ஒரு ஆவரேஜ் லெவலுக்கே வர்றேன். ஒரு 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 அரியர் வச்சு எப்படியும் ஒரு 70% வாங்கி பாஸ் ஆகி, அப்படியே காலேஜ் முடிக்கும் பொழுது ஒரு வேலை கிடைக்குது. அப்போலாம் இந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, நம்ம பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. வேலை கிடைக்காம நான் அங்கேயே காலேஜ்லயே லேப் அசிஸ்டன்ட்டா ஒரு ரூ. 4000 சம்பளம் குடுத்தாங்க. அங்கேயே ஒரு 2, 3 மாசம் ஒர்க் பண்ணிட்டு, அப்புறம் ஹெச்சிஎல் பெங்களூர்ல 2006ல ஜாயின் பண்ணிட்டுங்க. ஒரு யுஎஸ் ப்ராஜெக்ட் அமெரிக்கால தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு மெக்கானிக்கல் டிசைன் இங்கேருந்து நாங்க அனுப்புறது. அதுக்காக வந்து இடையில ஒரு யுஎஸ் கொஞ்ச நாள் போயிட்டு வந்தேன் நானு ப்ராஜெக்ட்டுக்காக. அப்படி இருந்துட்டு மறுபடியும் வந்து 2011ல கோயம்புத்தூர்ல ராபர்ட் பாஷ்ன்ட்டு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. BOSCHன்னு அந்த ஒரு கம்பெனி. ராபர்ட் பாஷ்ன்னு சொல்லிட்டு அதில் ஜாயின் பண்ணி ஜெர்மனியில் கொஞ்ச நாள் ட்ரைனிங்ல எடுத்துக்கிட்டுங்க. அங்கே நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஒர்க் பண்ணது யூஎஸ்ல இருக்கிற ஆளுங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இந்தியாவில் பெங்களூர்ல இருந்த எங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் மிக்சர் ஆஃப் ஸ்டேட்டுங்க. கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இருந்தாங்க. கூட ஒர்க் பண்ண மக்கள் பல விதமான மக்கள்னு வச்சுங்களேன், பேசிக்காக சொல்ல வரேன். இங்கே கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் இங்கே கூட ஒர்க் பண்ணவங்க மோஸ்ட்டாக தமிழ் ஆளுங்க தான். ஆனால் அங்கே நாங்கள் ஒர்க் பண்ண ஆளுங்க வந்து ஜெர்மன்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஜெர்மனிலே போய் அவங்களோட இருந்து கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்ததுங்க. அதுக்கப்புறம் திருமணம் முடியுது 2011ல. 2013ல பொண்ணு பிறக்கிறாப்படி. ஒரு 2016 ஜெர்மனியில் ஒரு வருஷம் இருந்துட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு, இதுக்கு இடையில வந்து 2008ல ஆன்மீக பத்தின அறிமுகங்க. இப்போ நான் இங்க இருக்கிற மெய்வழி சாலை அப்படின்ட்டு நாங்கள் புதுக்கோட்டையில ஒரு மெய்வழி சாலைன்ட்டு ஒரு ஆன்மீக அமைப்போட தொடர்பு ஏற்பட்டு அதை பத்தி தீவிரமா படிக்க ஆரம்பிச்சுங்க. 2016ல சரி முழு நேரமும் நம்ம வந்து இங்கேயே வந்து இருக்கலாம், புதுக்கோட்டையில இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல ஜெர்மனிலேருந்து ரிட்டர்ன் வந்து ஒரு 6 மாசத்துல வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு முயற்சி எடுத்தேன். அது கொஞ்சம் அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து அந்த அளவுக்கு அதாவது ஒரு முடிவு எடுக்கும் பொழுது குடும்பத்தோட கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற அனுபவம் இல்லாம தன்னிச்சையா எனக்கு தோணிடுச்சு நான் முடிவு பண்ண போறேன் அப்படின்ட்டு ரிசைன் பண்ணி ஒரு இங்கேயும் வர முடியாம சொல்லிட்டாங்க. இங்க வந்து நீங்க அப்படி தன்னிச்சையா வரக்கூடாது, குடும்பத்தோட ஒத்து தான் வரணும் அப்படிங்கிறத சொன்னதுனால நான் வந்து ஈரோட்லயே சரி இயற்கை விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நாட்டு மாடெல்லாம் 4, 5 வாங்கி அதுக்கான செலவுகள்லாம் பண்ணி ஷெட் மாதிரி எல்லாம் இது பண்ணி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ வந்து சரி திருப்பி வேலைக்கே போங்கன்னு மனைவியினுடைய ப்ரெஷரு. இங்கேயும் வந்து வேற அந்த டைம்ல சரியான வறட்சியா இருந்தது. எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்காதனால திருப்பி ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஹெச்சிஎல் கம்பெனி நான் பெங்களூர்ல இருந்த கம்பெனிக்கு பெங்களூர் போயிட்டுங்க. அங்கே ஒரு வருஷம் இருந்துட்டு மறுபடியும் கோயம்புத்தூர்ல இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது கேப்ஜெமினின்னு ஒரு கம்பெனி. 2018ல அந்த கம்பெனிக்கு திரும்பி வர்றேன். திரும்பி வந்தது இப்போ லாஸ்ட் நவம்பர்ல கொஞ்ச நாள் ஒரு ட்ரைனிங்காக மறுபடியும் நெதர்லாண்டில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் நெதர்லாந்து ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் இருக்கிற ஆளுங்க யூரோப்ல இருந்து பல நாடுகள் இருக்கு இல்லைங்களா, குரோேஷியா, இது அப்புறம் ஸ்பெயின் இப்படி பல ஊர்கள்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டீமோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் 2008ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ் பற்றி கொஞ்சம் அறிமுகங்கள் இருந்தது. யூ கேன் வின், பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட், 7 ஹேபிட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் பீப்புள், அப்புறம் மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், இது மாதிரிங்க ஒரு 5-6 புக்கு. மறுபடியும் திருமணத்துக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரிலேஷன்ஷிப் நிறைய இஷ்யூ வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு இந்த மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், 5 லவ் லாங்குவேஜ், சந்திராவளியில் தாம்பத்தியம், அப்புறம் மார்ஸ் அண்ட் வீனஸ் இன் பெட்ரூம், இப்படி ஒரு 5-6 புக்குங்க. பர்சனாலிட்டி சம்மந்தமான ஒரு புக். இதில் ஒரு சின்ன சின்ன இன்புட் நமக்கு கொடுக்குது, ஒரு சின்ன மன மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துது. இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த ஒரு பல விதமான இன்டர்நேஷ்னல் ஆளுங்களோட ஒர்க் பண்ண அனுபவம், நம்ம படித்த புக்கு, இது எல்லாம் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்க சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் கொடுத்ததை விட இந்த ஹோப்பனோ போனோம் அப்படின்ட்டு நான் ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், இது வந்து ஹவாயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டெக்னிக். இதை பயன்படுத்தும் பொழுதுங்க ஒரு நாள்
2 நாள்லயே வந்து மிகப்பெரிய மாற்றங்க. டோட்டலா வந்து இப்ப எங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ. என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கும் மனைவிக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ. ஏன்னா நம்ம தான் தன்னிச்சையா அப்படி முடிவுகள்லாம் பெரிய பெரிய முடிவுகள அசால்ட்டா எடுத்துட்டு இருக்குது. இப்ப ஜெர்மனியிலிருந்து 2 வருஷம் ப்ராஜெக்ட்க்காக போயிட்டு எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. 1 வருஷத்துலயே போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்ததா இருக்கட்டும். அங்கிருந்து வந்த உடனே இல்ல வேலைக்கு நான் பிடிக்கல. நான் வந்து ஆன்மீக ரீதியா என்னுடைய ஃபோக்கஸ் வச்சுட்டு அந்த ஊர்ல போய் நான் இருக்க போறேன் அப்படின்ட்டு முடிவுகள்லாம் எடுக்கும்போது, இது என்ன மாரியான ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அப்ப எடுத்த ஒரு வேகத்துல எடுக்குறோம் நம்ம. இப்ப நிதானமா யோசிச்சு பார்த்தோம்னா, இப்படிலாம் எடுத்தோம்னா எப்படி நம்ம லைஃப் சஸ்டெயின் பண்றது? வருமானத்துக்கு என்ன வழி பண்றது? அப்படிங்கிற ஒரு யோசனை இல்ல. இப்படி இந்த மாரி முடிவுகள் எடுக்கும்போது, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டிஸ்கனெக்ட் ஆகுது. 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாகுது. இத வந்து சரி பண்றதுக்கு நான் நெறைய முயற்சி எடுக்கிறேன். ஏன் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முயற்சியினால தான் நெறைய தேடுறேன். நெறைய விஷயங்கள் படிக்கிறது. ரிலேஷன்ஷிப் சொந்தமா நெறைய புக்ஸ் படிச்சது கூட, என்னோட ரிலேஷன்ஷிப் நான் சரி பண்ணிக்கிறது எப்படி? இது சரியா படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்கிற ஒரு நாலேட்ஜ வந்து உடனே நான் ஷேர் பண்ணுவேன் யாருக்காவது ஒருத்தர். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, குரூப்ல போடுவேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல போடுவேன். இந்த மாரி ஒரு விஷயம் படிக்கிறேன். இந்த புக் நல்லா இருக்குது. படிச்சு பாருங்க. இந்த ஸ்பீச் கேளுங்க நல்லா இருக்குது. அப்படிங்கிறத ஷேர் பண்றது. இது நமக்கு வந்து பெரிய லெவல்ல ஒரு மாற்றமோ, பலனோ குடுக்காத போதே நான் அத செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஆனா வந்து இந்த ஹோபோனோபோனோ அப்படிங்கிற இந்த டெக்னிக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து 1 நாள், 2 நாளுங்க. இத என்கிட்ட சொன்ன நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, "இத நீங்க சொல்லுங்க. அ சாதாரணமா ஒரு 4 வார்த்தைய ரிப்பீட் பண்றது தான். இத சொல்லி பாருங்க. உங்களுக்கு எப்படி ஒரு விஷயம் தெரியும் பாருங்க" அப்படின்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் நாள் கேட்டப்ப நானும் கிண்டல் பேசிட்டு இருக்கிறேன். "இது என்னங்க? சொன்னா எனக்கு மனமாற்றம் வரலாம். சரி ஓகே. என் மனைவியினுடைய மனம் எப்படி மாறும்? நான் அங்க சொல்லிட்டு இருக்கிறதுக்கு." நான் அப்ப ஆக்சுவலா புதுக்கோட்டையில இருக்கிறேன். அவங்க அத கேள்விப்படுற அன்னைக்கு நானு. அ இது வந்து எப்படி இருக்குதுன்னா, ஏதோ ஒரு ஒண்ணு காமெடியான ஒரு சீன்ல ஒண்ணு வருமே. கண்ணாடி ஆட்டோவோட கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி க இன்ஜின்ல கோளாறா இருந்ததுன்னா, கண்ணாடி திருப்புனா எப்படி ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும்? அந்த மாரி எனக்கு ஒரு கிண்டல் பேசிட்டு நானு, "இது எப்படிங்க ஒர்க் ஆகும்?" அப்படின்ட்டு இருக்கிறேன். மறுபடியும் வந்து 2வது நாள் திருப்பி கூப்பிட்டு, "இல்ல நீங்க சொல்லி பாருங்க." அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாங்க. இன்னும் 4 வார்த்தை எத்தனையோ புக்லாம் படிச்சேன். எவ்வளோ பெரிய அனுபவசாலி. எனக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். என்னமோ 4 வார்த்தைய சொல்லினா இது பெருசா மாறிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப நம்பாம தான் ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாம, சரி ஏதோ சொல்றாங்களே, ரொம்ப இதா பண்றாங்களேன்ட்டு நான் பாட்டுக்கு எனக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறேன். அத சொல்லும் பொழுதுங்க, ஒரு ஒரு நாள் 2வது நாள் சொல்லும்பொழுது, எனக்குள்ள ஏதோ ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் வர்றத நான் உணர்ந்தேன். என்னடா இது நம்மள மீறி ஏதோ உள்ளுக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எண்ணங்கள்லாம் மாற ஆரம்பிக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இத சொல்லிட்டு நான் இங்கிருந்து புதுக்கோட்டையிலருந்து கோயம்புத்தூர் போறேன். அங்க போய் பார்க்கும்பொழுது, அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி எப்பவுமே பேசுவாங்க, நடந்துக்குவாங்க வீட்ல. அதெல்லாம் வந்து புதுமையா இருந்தது. மாறி மாறி இருந்தத நான் உணர்ந்தேன். எப்படிடா நமக்குள்ள மாறுனது இவங்களுக்குள்ள இப்படி மாறி இருக்குது. அப்பதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன உணர்ந்தேன்னா, நம்மலாம் வந்து எண்ணத்தால தொடர்புல இருக்கிறோம். எப்படின்னா, இந்த செல்போன் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது இதுல இருக்கிற இப்ப நீங்க ஒரு 16 பேர் இப்ப ஜாயின் பண்ணிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் இந்த செல்போனுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுட்டு இருக்குது. அதே மாரிங்க, நம்ம வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல. இந்த டேபிள் மாரி, சேர் மாரி ஒரு ஒவ்வொன்னும் ஒரு ஒரு உருவம் சாதாரண உருவம் கிடையாது. ஒரு 5 அடி, 6 அடி உருவம் இல்ல. நம்மளுடைய எண்ண அலைகள் இப்ப செல்போன்லேருந்து போற அலை மாரி, நம்ம ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அலை கிரியேட் பண்ணுது. நம்ம ஆக்சுவலாவே வந்து இந்த நினைவு ஒரு ஆகாய வெளியா இருக்குதுங்க. அத பத்தி நம்ம வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம். அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஒரு எண்ண அலைகள்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புல இருக்கிறோம். அது அது மனிதர்களோடவா இருக்கட்டும், இல்ல நம்ம இப்ப இந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருளா இருக்கட்டும். எல்லாத்துக்குள்ளயும் ஒரு எனர்ஜி இருக்குதுங்க. வி ஆர் ஆல் ஒரு என்ன சொல்றது? எனர்ஜி என்டிட்டீஸ் மாரி இருக்கிறோம். ஒரு உயிரற்ற பொருள், அக்ரிணை பொருள்கள், இல்ல வந்து மிருகங்கள் இது எல்லாமே இருந்தாலும், எல்லாத்துக்கும் இந்த நம்ம உள்ள அணுக்கள் லெவல்ல பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருக்குது. அப்போ அது கூட நம்ம தொடர்புல இருக்கிறோம். குறிப்பா வந்து மனிதர்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன அலைகள்ல தொடர்புல இருக்கோம். நீங்க யாரெல்லாம் சந்திச்சோமோ, நம்ம உலகத்துல இப்ப நீ தமிழ்நாட்டுல 7, 8 கோடி மக்கள் இருந்தாலும், நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கிற ஆட்கள் 5 பேரோ, 10 பேரோ, இல்ல பஸ்ல வர ஒரு 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட உலகத்துக்குள்ள இந்த குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தானே வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய உலகம் உள்ள எப்படி மக்கள் வர்றாங்க, போறாங்க. அதுக்கு பேசிக்கா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணத்தினால நம்ம எல்லாத்தையும் ஈர்க்கிறோம் அப்படிங்கிறது. நம்மளோட எண்ணம் வந்து ஒரு காந்தம் மாரி இமேஜின் பண்ணிக்கங்க. ஒரு காந்தம் இருக்குன்னா, இப்படி வச்சீங்கன்னா, அது பக்கத்துல சின்ன சின்னதா ஆணி, பின்னு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி ஒட்டிக்குதுல அது மேல. அது மாதிரி நம்மளுடைய எண்ண அலைய பொறுத்து நம்ம வந்து சில மனிதர்களையும், சில சூழ்நிலைகளையும் நம்ம அட்ராக்ட் பண்றோம். அப்ப இததான் வந்து சிம்பிளா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ட்டாங்க.
இப்போ இந்த வகுப்புல நம்ம இந்த 6 நாள் உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வரும் அப்படின்னா, உங்களுக்குள்ள தீராத ஒரு கோபம், ஒரு வெறுப்பு யார் மேலயாவது, இல்ல நடந்த ஒரு விஷயங்கள் முடிஞ்சு போன விஷயங்கள் மேல வரக்கூடிய ஒரு இதா இருக்கலாம். இல்ல நம்ம எதிர்காலத்த பத்தி நம்ம போட்ட திட்டங்கள்ல சரியா நம்ம நெனச்சபடி நடக்காம போனதுனால வரக்கூடிய ஒரு வருத்தம், ஒரு ஆங்ஸைட்டி. எனக்கு 2டே விஷயம் தான் நம்மள போட்டு இது பண்ணுது. ஒண்ணு கடந்த கால நினைவுகளினுடைய பாதிப்பு, அதனால வரக்கூடிய சோகம், மன அழுத்தம். இல்ல எதிர்காலத்த பத்தின பயம். இன்னைக்கு இப்போ நேத்து நீட் எக்ஸாம் முடிஞ்சது. ரிசல்ட் எப்படி வருமோ, போகுமோ அப்படின்னு சொல்லி அத பத்தின ஒரு இது. இல்ல தொழில்ல நான் இப்படி ஒரு விஷயம் பிளான் பண்ணேன். அது நான் சரியா நடக்குமா, நடக்காதா? அப்படிங்கிற அந்த ஒரு இது. இப்போ அது இல்லைன்னா வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம தினம் தினம் சந்திக்கிற ஒரு எனக்கு தினமும் நான் ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கிறேன். அங்க வந்து வேலை செய்யற ஆட்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள். ஒருத்தர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்ல நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். அங்க வந்து என்னோட மேனேஜர் தொடர்ந்து என்ன மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாரு. பக்கத்துல உட்காந்து வேலை செய்றவங்க ஏதோ ஒண்ணு கேட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. நெகட்டிவான ஆளுங்களா இருக்கிறாங்க. இப்படி அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். எல்லாமே பயங்கர வருமானம்லாம் பார்த்தீங்கன்னா, 50,000 1,00,000 2,00,000லாம் மாசம் சம்பாரிச்சுட்டு இருப்போம். ஆனா, இந்த நிம்மதி கெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு டிரைவிங்கா இருக்கட்டும். கார் நல்லா பெரிய காரா வாங்கிட்டேன். நம்ம ரோட்ல ஓட்டிட்டு போனா எவனோ ஒருத்தன் விஸ்ன்னு குறுக்க வரான். சிக்னல் போட்டா நிக்காம தாறுமாறா போறது. இப்படி ஏதோ ஒண்ணு நம்மளை வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்குது. அதனால ஒரு டிரைவிங்னால வரக்கூடிய டென்ஷன் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு நாளுடைய ஒரு ஹால்ஃப் a டேக்கு நம்ம எடுத்துக்கும். யாரோ ஒருத்தவங்க திட்டிட்டு போயிடுறாங்க. கை நீட்டிவிட்டு ஒரு மாரி ஏதோ சொல்லிட்டு போறாங்க. உடனே நமக்கு என்ன ஆகும்? நம்ம அத பத்தின சிந்தனையிலேயே எப்புட்றா அப்படி சொல்லிட்டு போலாம்? அ இந்த ரோட்ல இப்படி ஓட்டுனாலே இப்படிதான். இல்ல நம்ம இந்த ஒரு ஊர் மாறி வந்திருப்போம். இப்போ சென்னையிலேருந்து நான் கோயம்புத்தூர் மாரி வர்றேன் அப்படின்னா, அந்த கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் தினம் தினம் உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் வித்தியாசமாவே இருக்குது. அப்படின்னா, இது என்னடா இது இந்த ஊர் வந்ததுலேருந்தே எனக்கு நேரம் சரியில்ல. இல்ல இந்த கார் வாங்குனதுலேருந்தே இப்படித்தான். வரவன் போறவன்லாம் மேல கொண்டாந்து இடிச்சு விட்டுட்டு என்னைய கை நீட்டி திட்டிட்டு போறான். அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள்னால வரக்கூடிய இதுங்க. இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வாழ்க்கைய வெறுத்த மாரி ஒரு மனநிலைக்குள்ள கொண்டு போயிருது. இல்ல கடுமையா கோவப்பட்டுர்றோம். பொதுவா பார்த்தீங்கன்னா, வீட்ல குழந்தைங்களோட சொன்னா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்ல மனைவி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற மாரி வீட்ல இருக்கிறவங்களோட ஒரு மிஸ்அலைன்மென்ட். பொதுவா என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செருப்பு ஒண்ணு வாங்குறோம். அது வந்து ஒரு 2 சைஸோ, இல்ல 1 சைஸோ கம்மியா சின்னதா வாங்கிட்டேன்னு வச்சுக்கங்க. அத நம்ம போட்டிருக்கும்போது கால கடிக்குது. என்ன பண்ணுவோம்? நடக்கும் பொழுது, அந்த செருப்பு கால பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, இல்ல வேற யார்ட்டயோ பேசிட்டு இருக்கும் பொழுது, அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால கடிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயம் நமக்கு ஒரு பாதரிங்காவே இருக்கும். அப்போ இதே மாரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில அலைன் ஆகாம இருக்கும். நமக்கு 100 விஷயம் கிடைச்சிருக்கும். ஆனா 1, 2 விஷயம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலயும் பிரச்சனை வராது. ஒண்ணா ஃபினான்ஸ் பிரச்சனை இருக்கும். இல்ல ஹெல்த்ல ஏதாவது விஷயம் இருக்கும். இல்ல ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும் நடுவுல இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்குது. அ பெற்றோர்கள் குழந்தைகளுக்குள்ள இருக்கிறது. இல்ல வேலை செய்ற ஆட்களோட இருக்கிறது. இல்ல பொதுவா பஸ்ல போனா எவனோடயும் பிரச்சனை வந்துருது சம்மந்தம் இல்லாம. கடுமையா கோவம் வருது. இப்படி ஏதோ 1, 2 விஷயத்துல நமக்கு ஒரு மிஸ்அலைன்மென்ட் இருக்கும். அந்த மிஸ்அலைன்டான விஷயம் நமக்கு பொருந்தாத விஷயங்கள்னால தான் பிரச்சனைகள் இருக்குது. அத மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனைகள் இல்லாத மாரி தான் இருக்கும். அப்ப அந்த பொருந்தாத விஷயங்கள் எதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்ல. உங்களுடைய பழக்கம் நீங்க வந்து ஒரு வெளியூர்ல இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பேசுவீங்க. இல்ல ஒரு நண்பருக்கு ஃபோன் போட்டு பேசுறீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்கு ஒரு லாங் கால் போகுதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஒரு கால் பேசுறீங்கன்னா, புலம்பிட்டு இருப்போம் நெறையா. ஏதோ ஒரு விஷயத்த வச்சுட்டு, "இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாரு தெரியுமா? அப்ப குழந்தைங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. இன்னும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க." அப்படின்ட்டு நம்ம அம்மாவோட, யாரோட நெருக்கமான ஒரு ஆளோட நம்ம அதிகமா ஃபோன்ல எந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருப்போமோ, அது நமக்கு பாதரிங்கான விஷயமா இருக்குது. அது ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம அதிகமா நம்மள யோசிக்க வச்சுருச்சோ, உதாரணமா வந்து நீங்க பஸ்ல ஒரு ரூ. 9 டிக்கெட்டுக்கு ரூ. 10 குடுக்குறீங்க. கண்டக்டர் ரூ. 1 திருப்பி குடுக்கல. அவர் பாட்டுக்கு முன்னாடி போறாரு, வர்றாரு, போறாரு, வர்றாரு. என்னடா நம்ம தினம் தினம் வர்றோம் ரூ. 1 சில்லற குடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னா, சாதாரண ரூ. 1 மேட்டர் தான் அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம வந்து அந்த ரூ. 1 அந்த இடத்துல நமக்கு வந்து நம்மள பஸ்ல வரும்போது அந்த 1/2 மணி நேரம் அந்த சிந்தனைய பூரா அத எடுத்துக்கும். குடுப்பாரா? மாட்டாரா? ஏன் சில்லற குடுக்குறதில்ல? இதெல்லாம் நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் சின்னதா இருக்கலாம். ஆனா எது நம்மள அதிகமா யோசிக்க வச்சுருச்சோ, அது கண்டிப்பா நமக்கு பாதரிங்கான விஷயமா போயிருது. அந்த மாரி நீங்க நிதானமா
யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்மள வந்து பாதர் பண்ணி நம்மளுடைய மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்து விட்டுரும். அப்போ இந்த ஹோப்பனோபோனோங்கிற டெக்னிக் என்ன? இது இது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹவாயில அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறாங்க. பல 1000 வருஷமாவே இருக்குது. இந்த 1950க்கு அப்புறம் அத வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ற மாரியான மெத்தட் கொண்டு வராங்க. முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு 2 குரூப்புக்கு நடுவுல ஒரு பிரச்சனை அப்படின்னா, 2 குரூப்பையும் வர வச்சு ஒரு மத்தியஸ்தம் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க வந்து காக்கூனா அப்படின்னு சொல்றாங்க அவங்க பேரு. அவங்க ஒரு ஒரு வழிகாட்டி மாரி, ஒரு அட்வைசர் மாரி இருக்கிறாங்க அவங்க. அவங்க முன்னாடி வச்சு 2 குரூப்பையும் வர வச்சு நேர்ல வச்சு தான் இத வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாரி, இதுக்கு நடுவர் மாரி ஒருத்தர் வேணும். அப்படி இல்ல பழைய மெத்தட் ட்ரெடிஷனல் ஹோப்பனோபோனோங்கிறது அந்த மாரி இருந்துச்சு. அத வந்து எப்படி மாத்திட்டாங்கன்னா, செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மெத்தட். அதாவது நம்மளே தன்னிச்சையா அத யூஸ் பண்ணி, நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி கொண்டு வர்றாங்க. சரி, இது என்னதான் மிகப்பெரிய ஒரு டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு 4 வார்த்தைகள்ங்க. நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகள் இங்கிலீஷ்ல தான் நம்ம சொல்றோம். இல்ல தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, என் தவறுக்காக என்னை மன்னியுங்கள். நான் மன்னிப்பு கேட்கிறேன். நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த இந்த 4 வார்த்தைகள நம்ம வந்து நேர்ல போய் நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க மைண்டுக்குள்ள சொல்லுங்க. அப்ப நம்மளுடைய எண்ணம் மாறும் பொழுதுங்க, நம்ம சூழ்நிலைகள் மாறுது. பேசிக்கா என்னன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பழமொழியா கேட்டிருப்போம். எல்லாமே பழமொழிகள் நமக்கு நெறைய நெறைய தெரியுங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, எண்ணம் போல் வாழ்க்கை, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இத நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணிக்க மாட்டோம்னு வச்சுக்கங்களேன். நம்ம நம்ம ஊர்ல சொல்லியிருக்கிற வார்த்தைகள்ல ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ணாலே போதும். நமக்கு எந்த பெரிய அட்வைஸோ, ஒரு ஒரு புக்கோ நம்ம படிக்க வேண்டியிருக்காது. ஆனா அத எப்படி ஏன் ஃபாலோ பண்ண முடியாம போறது? இப்ப கனவு காணுங்கள். நீங்க கனவு கண்டது உங்களுக்கு நிஜமாகும் அப்படின்னு சொல்லி நிறைய அப்துல் கலாம்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க ஐயா. கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது இந்த எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளோட எண்ணம் மாறும் பொழுதுங்க, நம்மளுடைய உலகம் மாறுது அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிற உலகம்ங்கிறது நம்மளுடைய எண்ணத்தினுடைய ஒரு ரீப்ளேயிங் ஆர் ரிஃப்ளெக்ஷன். எப்படி சொல்றதுன்னா, நம்ம இந்த ப்ரொஜெக்டர் பார்த்திருப்பீங்க. இந்த சினிமா தியேட்டர்லலாம் ஒரு பெரிய ஒரு பின்னாடி இருந்து ஒரு லைட் மாரி வந்து திரையில அடிக்கும். அந்த மாரி அந்த ப்ரொஜெக்டர் மாரி நம்ம கண்ணுன்னு இமேஜின் பண்ணிக்கங்களேன். அதுக்கு உள்ள இருக்கிற அந்த ப்ராசஸர், அந்த கன்டென்ட் வந்து நம்மளுடைய எண்ணத்திலிருந்து வருது. நம்ம அந்த திரைங்கிறது வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிற உலகம். அந்த வெளியில நீங்க பார்க்குற உலகத்துல அந்த திரையில ப்ரொஜெக்ட் ஆகுது. இது உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணத்துல நீங்க உருவாக்குன காட்சிகள். அது வந்து கண்ணு மூலமா வந்து வெளியில ப்ரொஜெக்ட் ஆனா, அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். த வேர்ல்ட் யூ சீ இஸ் த ரீப்ளேயிங் ஆஃப் யுவர் ஓன் தாட்ஸ். நம்மளுடைய எண்ணத்தின் ரீப்ளேயிங் தான் நம்ம வந்து வெளியில உலகமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லையே, நான் அப்படிலாம் நான் நினைக்காத விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு உலகத்துல. நான் இப்படிலாம் நடக்கணும்னு திட்டமா போட்டு நம்ம ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்ல. யோசிக்காத விஷயம் என் கண்ணு முன்னாடி இப்ப நடந்துட்டு இருக்குதே! அப்படிங்கிற ஒரு யோசனை நிறைய பேத்துக்கு வரும். நான் நினைச்சது சிலது நடக்குது. ஆனா வந்து நான் நினைக்காதது பலது நடக்குது. அது பூரா நெகட்டிவா கூட நிறைய நடக்குது. அப்படின்னா, தி ரீப்ளேயிங் ஆஃப் யுவர் பாஸ்ட் லைஃப் புரோகிராம்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நிறைய விஷயங்கள் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த சப்கான்ஷியஸ் புரோகிராம்ஸ் தான் வந்து நம்மள இந்த மாரி திங்க் பண்ண வைக்கிறது. அதுக்கு வந்து நீங்க இந்த பிறப்புல நம்ம வந்து இப்ப பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த வாழ்க்கையில நம்ம சின்ன வயசுல வளர்ந்த சூழ்நிலைகள், ஒரு வார்த்தை சொன்னதா இருக்கட்டும், இல்ல ஒரு பேரண்ட்ஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. "டேய் நீ இப்படித்தான்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய பாதிப்புகள் இருக்கலாம். அந்த மாரி அது சார்ந்த பதிவுகள்லாம் இருக்கலாம். ஆனா நமக்கே தெரியாம, இப்போ 7 தலைமுறைகளினுடைய ஒரு ஜீன் அ ரெக்கார்டு வந்து நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. இது முன் பிறப்பு அப்படிங்கிறது கூட ஒரு ஹைப்போதெட்டிக்கலா இருக்க மாரி இருக்கலாம். ஆனா வந்து, இப்போ உங்களுடைய உருவ அமைப்பு உங்க அப்பா, அம்மா மாரி 2 பேத்து மாரியுமே இல்லாம, உங்க தாத்தா, பாட்டி மாரியான ஒரு உருவ அமைப்புல நீங்க இருக்கலாம். நெறைய பேத்துக்கு அது மாரி பார்த்திருப்போம். அப்பா, அம்மா 2 பேரும் கலரா இருப்பாங்க. ஆனா வந்து பையன் வந்து தாத்தா மாரி ஒரு மாநெறமா இருக்க மாரியான ஒரு ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்போ தாத்தானுடைய உருவமைப்பு எப்படி ஒரு பதிவா வந்து நம்மளோட ஜீன்ல நம்மளை வளர்த்திருக்குதோ, அதே மாரி அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய எண்ணத்துக்குள்ள ஏற்பட்ட பாதிப்பு, இல்ல அவங்களுடைய கேரக்டர் அந்த சூழ்நிலை, இல்ல ஏதோ இந்த சாபம்லாம் சொல்றாங்க. சாபம் வாங்கிட்டாங்க. இல்ல ஏதோ முன் தலைமுறையினுடைய சாபம், அதனுடைய பதிவு அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு முன் தலைமுறைகளுடைய பதிவா இருக்கலாம்.
இல்ல இந்த கண் திருஷ்டி குடுத்துட்டாங்க. இல்ல இன்னொருத்தவங்களோட எண்ணம் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி அந்த பார்வையினால ஒரு இது வந்திருக்குது. இந்த எங்க தாத்தா கூட சொல்லுவாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா, நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த சாப்பாட்ட எடுத்து ஒரு கல்லு மேல வச்சோம்னா, அந்த கல்லே உடைஞ்சு போயிரும். கண் திருஷ்டி அந்த அளவுக்கு நம்ம கண்ணுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாரியான விஷயங்கள் நம்மளுடைய சப்கான்ஷியஸ்ல ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. சப்கான்ஷியஸ் மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒவ்வொரு அணுவுலயும் ஏன்னா முதல்ல ஒரு அணு தானே வந்தது ஃபர்ஸ்ட்டு. அதுதானே பிரிஞ்சு, 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 பிரிஞ்சு மல்டிப்ளை ஆயி இவ்வளோ பெரிய உருவமா நம்மள மாத்திருக்குது. அப்போ அந்த அணுக்குள்ள இருக்கிற ஒரு மெமரீஸ், ஒவ்வொரு மெமரீஸ் இப்ப நீங்க சொல்லுவாங்கல்ல, இந்த இந்த டிசீஸ் வந்து பரம்பரை நோய். இப்ப சுகர் வந்து உங்க யாருக்காவது ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. திடீர்னு சுகர் வந்துச்சு, இல்ல கண் பார்வையில கோளாறு ஏற்பட்டுனா யாருக்காவது அப்பா, அம்மாவுக்கு இந்த மாரி இருக்குதா? கேட்கறாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி நமக்குள்ள எப்படி ஒரு நோய் வந்து முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இப்ப வருதோ, ஸோ அந்த விஷயங்கள் நமக்குள்ள ஸ்டோரேஜ் ஆயிருக்குதுங்க. அதையெல்லாம் வந்து கிளீன் பண்றது தான் இந்த டெக்னிக். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நம்ம காலையில எந்திரிச்சா பிரஷ் பண்றோம். சோப் போட்டு குளிக்கிறோம். இது வந்து நம்ம பிசிக்கல் பாடி, நம்மளுடைய வெளியில பார்க்குற இந்த பாடிய நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கிறோம். ஆனா, நம்மளுடைய எண்ணம் அப்படிங்கிறத அது ஒரு ஒரு என்டிட்டி மாரி, அதாவது ஒரு பாடி மாரி நெனச்சு பாருங்களேன். ஒரு பாத்திரம் மாரி வச்சுக்கங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த எண்ணம்ங்கிற ஒரு பாத்திரம் இருக்கு. எப்படி நம்ம சமைச்ச பாத்திரங்கள நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கிளீன் பண்றோமோ, பிசிக்கல் பாடி நம்ம சோப் போட்டு கிளீன் பண்ற மாரி, நம்மளுடைய எண்ணம் நினைவாகி அந்த பாத்திரத்த எப்படி சுத்தம் பண்றோம்? அதுக்குள்ள எத்தன நெகட்டிவ்ஸ் போயிட்டே இருக்கு நெனச்சு பாருங்க. அது ஸ்டோரேஜ் ஆக பார்த்தோம்னா, எப்படி அதுல வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த செய்ய முடியும்? ஒரு பாத்திரம் சுத்தம் பண்ணாம, அதுல எப்படி சமைக்க முடியும்? புதுசா ஒரு விஷயத்த யோசிக்க முடியுமா? நம்ம கேள்விப்பட்டது நெறைய ஒரு பிசினஸ்ல ஒருத்தவங்க லாஸ் பண்ணிட்டாங்கன்னு நெறைய கேள்விப்படுறோம். இல்ல வந்து ரிலேஷன்ஷிப்ல நெறைய இஷ்யூ வரத நம்ம சின்ன வயசுல இருந்து நெறைய பார்க்குறோம். பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப அடிச்சுக்கிட்டே வளர்ந்துட்டு இருக்கிறத, இருந்துட்டு இருக்கிற நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தை. அவங்க கசின் யாரோ ஒருத்தவங்க கல்யாணம் ஆகுறாங்க. இந்த மாரி ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூ வருது. பிரிஞ்சிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்மள சுத்தி பார்க்குற இந்த பதிவுகள் எல்லாம் பார்க்கும்பொழுது, சரி நமக்கு ஒரு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது, பயம் வந்துருது. இல்ல ஒரு தொழில் புதுசா ஆரம்பிக்கலாம்னா பயமா இருக்குது. ஏன்னா, எத்தன பேர் ஃபெயிலியர் ஆனத நம்ம பார்க்குறோம். ஆனா, எத்தனையோ பேர் நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆனா, நம்ம பார்த்த ஒரு 10 அனுபவம். ஒரு ஊருக்கு போறீங்க. புதுசா ஒரு ஊர் சென்னை போறீங்கன்னு வச்சுக்கங்க. அங்க போறீங்க. ஆட்டோக்காரர் வந்து நீங்க கேட்கிற இடத்துல கொண்டு போய் விடல. இல்ல ஃபீஸ் அவர் சொன்ன அமௌண்ட்டோட அதிகமா வாங்குறாரு. அடுத்து ஒரு ஆட்டோல ஏறுறீங்க. அவரும் இதே மாரி பண்றாரு. அதுக்கடுத்து இன்னொன்னுல ஏறுறீங்க. அவரும் இதே மாரி பண்றாரு. சரியான விதத்துல பணம் குடுக்கல. இல்ல வந்து ரூ. 100 சொல்லிட்டு ரூ. 200 குடுங்கன்னு கேட்கறாரு. ஏன்னா, அந்த சென்னையில இருக்கிற ஆட்டோக்காரங்கலாம் மோசம் போல. அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கிடைச்ச அனுபவத்தினால மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகி போயிரும். ஏன்னா, அந்த பெயின ரெஜிஸ்டர் பண்றது இயல்பான மனித மைண்டினுடைய ஒரு இது. ஒரு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறீங்க. சூடா இருக்குன்னு தெரியாம கை வச்சுடுறீங்க. சுட்டுருது. அடுத்த தடவ ஏதோ ஒரு பாத்திரம் சும்மாவே அடுப்பு மேல இருந்தா கூட அத பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த பயம் வரும். தொட்டா சுட்டுருமா அப்டின்ட்டு. ஏன்னா, அது பெயின வந்து நம்ம ஒரு சேஃப்டிக்காக அது மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுது. ஆனா என்ன ஆகுதுன்னா, அந்த பெயின் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகி கடைசியில வந்து எத செய்யறதுக்கும் ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா ஒரு பாசிட்டிவா யோசிக்க முடியாத மனநிலைக்கு வந்துருது. அப்ப நம்ம வந்து சோப் போட்டு நம்மள கிளீன் பண்ணிக்கிற மாரி, பிரஷ் பண்ணி நம்மள கிளீன் பண்ணிக்கிற மாரி, நம்ம மைண்ட வந்து கிளீன் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த 4 வார்த்தைகள். இதுதான் சோப்பு, ஷாம்பு, பிரஷ் எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்த நம்ம கிளீன் பண்ணிட்டு, அடுத்து சமைக்கிறது அப்படிங்கிறது நம்ம என்ன நடக்கணுமோ, உதாரணமா இன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா என்னைக்காவது? அதாவது என்ன ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா என்ன நடக்கணுமோ அத யோசிக்க மாட்டோம். எப்படி யோசிப்போம்னா, இன்னைக்கு மண்டேவா? ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து டிராஃபிக் அதிகமா இருக்கும். ஏன்னா போன வாரம் அதான் நடந்திருக்கும். அதுக்கு முந்தின வாரம் அதான் நடந்திருக்கும். அப்ப நம்ம மைண்ட் என்ன பண்ணும், இன்னைக்கு அதான் நடக்கும்ங்கிறத ஒரு இமேஜினேஷன்க்குள்ள போகும். இல்ல ஒரு ஒரு புதுசா ஒரு வேலை எடுக்கிறோம். இன்னைக்கு போறோம். ஃப்ரைடேவே சொல்லியிருப்பாங்க. மண்டேலருந்து இந்த ஒர்க்க நீங்க பண்ணிருங்க அப்படின்ட்டு. இந்த வேலை வந்து எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, சரியா செய்வோமா, முடியுமா, முடியாதா? கஷ்டமா இருக்க போதோ என்னமோ தெரியலையே! அப்படின்ட்டு இந்த ஃபியூச்சர் பத்தி யோசிக்கும் பொழுதுங்க, இது நடக்காம போயிட்டா என்ன பண்றதுங்கிற அந்த ஆங்ஸைட்டி தான் நம்ம அதிகமா இருக்குது. ஏன்னா போன வாரம் அதான் நடந்திருக்கும். அதுக்கு முந்தின வாரம் அதான் நடந்திருக்கும். அப்ப நம்ம மைண்ட் என்ன பண்ணும், இன்னைக்கு அதான் நடக்கும்ங்கிறத ஒரு இமேஜினேஷன்க்குள்ள போகும். இல்ல ஒரு ஒரு புதுசா ஒரு வேலை எடுக்கிறோம். இன்னைக்கு போறோம். ஃப்ரைடேவே சொல்லியிருப்பாங்க. மண்டேலருந்து இந்த ஒர்க்க நீங்க பண்ணிருங்க அப்படின்ட்டு. இந்த வேலை வந்து எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, சரியா செய்வோமா, முடியுமா, முடியாதா? கஷ்டமா இருக்க போதோ என்னமோ தெரியலையே! அப்படின்ட்டு இந்த ஃபியூச்சர் பத்தி யோசிக்கும் பொழுதுங்க, இது நடக்காம போயிட்டா என்ன பண்றதுங்கிற அந்த ஆங்ஸைட்டி தான் நம்ம அதிகமா இருக்குது. அந்த எமோஷன் தான் நம்ம அதிகமா மேனிஃபெஸ்ட் பண்றோம். என்ன ஆகுது? அதுவே நடக்க ஆரம்பிக்குது.
ஒரு பஸ்ல போறீங்க, தொடர்ந்து நீங்க போற பஸ் கூட்டமாவே தொங்கிட்டே போற மாரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா, அந்த காலையில டிராவல் தான் பெரிய விஷயமா இருக்குது. ஒண்ணா டூ வீலர் எடுத்துட்டு போவீங்க, கார்ல போவீங்க, இல்ல பஸ்ல போவீங்க, இல்ல நடந்து போவீங்க. இது எப்படி போனாலும் நமக்கு என்ன அனுபவம் கடந்த ஒரு 1 வருஷமாவோ, 6 மாசமோ கிடைச்சிட்டு இருக்குதோ, அதுதான் இன்னைக்கு நடக்கும்னு நெனைச்சிட்டு இருக்கோம். அப்போ ரொம்ப சிம்பிளா, இன்னைக்கு ஒரு டே எனக்கு எப்படி இருக்கணும்? ஒரு ஐடியல் டேவா, ஒரு பெர்ஃபெக்ட்டான டேனா அது எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே கண்ண மூடி யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த டைம் பாக்ஸிங்ன்னு சொல்றாங்க. இப்ப காலையில 8 மணிக்கு நான் வீட்லருந்து கிளம்புறேன். கிளம்பும்போது என்னுடைய டிராவல் எப்படி இருக்கணும்? ஒரு ஒரு வண்டியில போறேன் அப்படின்னா, டிராஃபிக் இல்லாம கிளியர் ஆயி போகணும். இன்னைக்கு டே அப்படிதான் இருக்க போகுது. இன்னைக்கு நான் எடுக்கிற காரியம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நான் முடிப்பேன். அது என்ன ப்ராஜெக்ட் எதோ புதுசா வந்தாலும் சரி, என்னோட அனுபவத்துக்கு தெரியாம ஒரு புது விஷயமா இருந்தாலும், அத நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கிறேன். இன்னைக்கு நான் சந்திக்கிற மனிதர்கள் வந்து நல்லவங்களா இருக்கிறாங்க. அதாவது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னமே பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம 100% பெர்ஃபெக்ட்டான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்ல. அப்போ நான் சந்திக்கிற மனிதர்கள்ட்ட நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். உதாரணமா நீங்க ஒரு திருடனையே நீங்க சந்திக்கிறீங்க. ஒரு கொலைகாரனே சந்திக்கிறனால, அவனுக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனா என்கிட்ட வரும்பொழுது, அவன்கிட்ட நான் எத ஈர்க்கிறேன்? ஒரு நல்ல ஒரு ஒரு மேனேஜரா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு பாஸா இருக்கலாம். நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்கன்னா, உங்க கீழ வேலை செய்ற தொழிலாளிகள் 50 பேர், 100 பேர் எத்தன பேர் வேணாலும் இருக்கலாம். அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் ஈர்க்கிறோமா? இல்ல கெட்ட விஷயங்கள் ஈர்க்கிறோமா? அப்ப நான் சந்தித்த மனிதர்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை ஈர்த்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிர்றேன்னு வச்சுக்கங்களேன். இங்க வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றது. அப்புறம் கிடைக்க போற விஷயங்களுக்கு கிடைச்ச மாரி நெனச்சு நன்றி சொல்ற அந்த ஒரு ஹேபிட்ட நம்ம அத எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப இன்னைக்கு டே எப்படி இருக்க போகுது? அப்ப நான் சந்திச்ச மனிதர்கள் கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் நான் ஈர்க்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இன்னைக்கு நான் எடுத்துட்டு போற உணவு நல்லா இருக்கணும் எனக்கு. எனக்கு வாய்க்கு ருசியா இருக்கணும். வீட்லருந்து கொண்டு போனா சரி, வெளியில ஒரு இடத்துல போய் சாப்பிட்றோமா, நல்ல ஆரோக்கியமான உணவு நான் சாப்பிடணும். என்னோட பயணம் நல்லா இருக்கணும். சந்திக்கிற மனிதர்கள் நல்லா இருக்கணும். இன்னைக்கு எடுத்த காரியம் நல்லபடியா நடக்கணும். குடும்பத்தாரோட இருக்கும் தருணங்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும். என் மனைவியோட வந்து நல்ல மகிழ்ச்சியான ஒரு உரையாடல் இருக்கணும். குழந்தைகளோட நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கணும். இல்ல அப்பா, அம்மா, மாமனார், மாமியார் இருக்கிறாங்கன்னா, அவங்களோட நல்ல ஒரு சீரான ஒரு உறவு. அப்ப இன்னைக்கு டேல எனக்கு இதெல்லாம் வேணும். என்ன வேணுமோ நம்ம வந்து தெளிவா அத நம்ம யோசிக்காம, குழப்பமாவே யோசிக்கிறது. 2 அர்த்தமாவே யோசிக்கிறது. காரணம் நம்மளுடைய பாஸ்ட் அந்த பெயின்ஸ் ஆர் மெமரீஸ். இப்போ இந்த பிறவியில நமக்கு அனுபவமா தெரிஞ்சு கான்ஷியஸா இருக்கிற விஷயங்கள் கூட உணர முடியும். என்னன்னே தெரியலைங்க. ஆனா பிரச்சனையாவே இருக்குது. அப்படிங்கிற பொழுது, அத நம்ம எரேஸ் பண்ணணும். அப்ப இது எல்லாத்தையும் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நீங்க தெளிவா வச்சுக்கணும். இது என்ன அர்த்தம்னா, தீதும் நன்றும் அப்படின்னா, கெட்டதோ, நல்லதோ பிறர் தர வாரா. இன்னொருத்தவங்க தந்து எனக்கு வர்றதில்ல. முழுக்க வந்து எனக்கு நடக்கிற விஷயங்களுக்கு நானே முழு பொறுப்பா இருக்கிறேன். அப்படிங்கிற அந்த பொறுப்பு 100% பொறுப்பு நம்ம ஏத்துக்கிறோம். இப்ப வெளியில ஒரு பறவை இப்ப கத்துற சவுண்ட் கேட்கலாம். இல்ல ஒரு நாய் உழைக்குது அப்படின்னா கூட, அந்த நாய் என்னோட உலகத்துக்குள்ள தானே வந்து உழைக்குது. என்ன கேட்கிற சரவுண்டிங் ரேடியஸ்குள்ள தானே இருக்குது அது. அது ஏன் எனக்குள்ள வந்துச்சு? என்னோட உலகத்துக்குள்ள ஏன் அந்த நாய் வந்து உழைச்சிட்டு இருக்குது? அத நான் எப்படி அட்ராக்ட் பண்ணேன்? அது வந்து கத்துறதுக்கு கூட அந்த நாய் ஏன் அப்படி கத்துது? நாயோட சுபாவம் கத்துறது அப்படிங்கிற மாரி இல்லாம, அந்த நாய் எனக்குள்ள வந்து கத்த வச்சதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி. அப்போ ஒரு நபர் வந்து என்னை திட்டுறதுக்கோ, இல்ல வந்து என்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறதோ, எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில நான் ஒரு ஒரு ஹூக்க போட்டு நான் இழுத்துருக்கிறேன். அதனால அது என்கிட்ட வந்திருக்குது. எனக்கு தொந்தரவுகள் குடுத்துட்டு இருக்குது. அப்ப நான் நெனச்சது தான் என் வாழ்க்கையில நடக்கணும். அதாவது வந்து இப்போ ஒரு காட்சி அமைச்சு, ஒரு திரை கதை வசனம்லாம் அமைச்சு ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு சினிமா காட்சி எடுக்குறாருன்னு வச்சுக்கங்களேன். அத திரையில போட்டு பார்க்கும்போது வேற படம் ஓடுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாரி நம்ம வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம், நமக்குள்ள இருக்கிற ப்ரோகிராம் ஆல்ரெடி ஒரு வேற ஒரு படத்த எடுத்து வச்சிருக்குது. இப்ப நெனச்சு பாருங்க. உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள ஒரு டே திரைக்கதை இப்ப நான் சொன்ன மாரி ஒரு நாள் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பிரிச்சு, கதை, திரைக்கதை, வசனம் அமைச்சு நம்ம படம் எடுத்துட்டோம். ஆனா பார்க்கறது திரையில போட்டு பார்த்தா வேற மாரி வருது. நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கிற உலகத்துல வேற மாரி நடக்குது அப்படின்னா, அந்த புரோகிராம் எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க ஒரு ஒரு பார்க்கிங் போறீங்க. ஆஃபீஸ் போய் வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு போனா இடம் இருக்குமோ, இருக்காதோ அப்படி யோசிக்கிறத விட, எனக்குன்னு ஒரு பார்க்கிங் அந்த இடத்துல இருக்குது. நான் ஹேப்பியா நிறுத்திட்டு வர்றேன். ஒரு மாம்பழம் சீசன் இப்போ. மாம்பழம் சாப்பிட்டா எனக்கு எப்படி டேஸ்ட் ஃபீல் ஆகுது?
அதை நான் வந்து இமேஜின் பண்ணும் பொழுதே அந்த ருசி, அந்த மனம், அந்த இது எல்லாத்தையுமே வந்து அது நார் நாரா இருக்கிறது. அதை எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு நான் சாப்பிடும்பொழுது எனக்கு என்ன ஃபீலிங் ஆகுதோ, அதை ஃபீலிங்கை மேனிஃபெஸ்ட் பண்றேன். இப்ப நான் கார் கொண்டு போய் நிறுத்துறேன்னா, எனக்கு நிறுத்திட்டு ஹேப்பியா வந்தேன். அப்பாடா இன்னைக்கு கார் நிறுத்தியாச்சு. அதுவே பெரிய ரிலீஃப். காலங்காத்தால போய் நம்ம ஆஃபீஸ்ல ஒரு வண்டிய நிறுத்திட்டு, நல்லா ஒரு நிழல்ல நிறுத்திட்டு போயிட்டோம்னா, அதுவே ஒரு ரிலீஃபா இருக்குமா இருக்காதா? அந்த ஃபீலிங்க நம்ம வந்து இன்னைக்கு நடக்காதது தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிட்டு நீங்க போய் பாருங்க. நீங்க இந்த சீக்ரெட்ன்னு ஒரு மூவி பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அது ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருப்பாங்க. எப்படி ஒருத்தவங்க ரொம்ப முடியாம உடம்பு சரியில்லாம இருந்தவங்க எப்படி தன்னோட எண்ணத்தினால சரி பண்ணாங்க. இந்த வியாதிகள் பொறுத்தவரைக்குங்க, இந்த பிளாசிபோ எஃபெக்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து ஊசி போட்டு போனாலே சரியாயிருச்சுன்னு நெனச்சுக்குவாங்க. அது ஊசி சாதாரணமான ஊசியா இருந்திருக்கலாம். இல்ல ஒரு சத்து மாத்திரை குடுத்துருப்பாங்க. வேற எந்த நோய்க்கும் மாத்திரை இருக்காது. டாக்டர் மாத்திரை குடுத்தாங்கன்னா, எனக்கு நோய் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை. உதாரணமா ஏதோ ஒரு இந்த ஜெர்மன் இந்த வேர்ல்டு வார் டைம்லயே என்னமோ ஒருத்தவங்க வந்து 2 பேத்த கண்ண கட்டி படுக்க வச்சு, உங்களுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் நாங்க எடுக்கிறோம். உங்களுக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னு பாருங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. சும்மா அவங்க கையில ஒரு ஊசி குத்திட்டு, தண்ணி சொட்டு போடுற சவுண்ட கேட்க வைக்கிறாங்க பக்கத்துல. அவரு நெனச்சுக்கிறாரு தன்னோட உடம்புல இருக்கிற ஊசி குத்தி உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் வெளியில போயிட்டு இருக்குது. சொட்டு சொட்டா ரத்தம் உழுந்துட்டே இருக்குது. அப்படின்னு அவரு அந்த கற்பனையிலேயே நெனச்சு அந்த உயிரே போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஐயோ! சாக போறேன்னு அந்த பயத்திலேயே அப்போ ஒரு எண்ணத்தினுடைய வலிமை பாருங்க. ஒரு உயிரையே எடுத்துருது ஆக்சுவலா. அதே மாரி ஒரு கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆன ஒருத்தரு. ஒரு பிரைவேட் ஜெட் மாரி ஒண்ணு வச்சிருக்காரு. அதுல வந்து போய் கீழ விழுந்து, முதுகெலும்புலாம் நொறுங்கி போயி, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. இவர் ரெக்கவர் ஆகுறது கஷ்டம். வாயில டியூப் போட்டு அது வழியா உணவு போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இருக்கிறவரு, தன்னோட எண்ணத்தினால எப்படி யோசிக்கிறாருன்னா, எந்திரிச்சு ஹேப்பியா நடந்து போறேன் நானு. வரக்கூடிய வர கிறிஸ்துமஸ்க்குள்ள நான் வந்து நான் எந்திரிச்சு போறேன். அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்த அவர் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டே அந்த ஃபீலிங்லயே இருக்காரு. கொஞ்ச நாள்லயே ரெக்கவர் ஆயி எந்திரிச்சு போறாருங்க. சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு வெட்டுக்காயம் பண்றாங்க, இல்ல ஒரு சர்ஜரி பண்றாங்க. தோல 2யும் பக்கத்து பக்கத்துல வச்சு சேர்த்து வைக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா தானே கூடுது அது. ட்ரீட்மெண்ட்ங்கிறது சேர்த்தி கட்டுற வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கு மேல நடக்கிறது இறைவன் செயலால இருக்குது. அப்போ அந்த எண்ணத்தினுடைய வலிமை. அப்ப நம்ம எடுக்கிற காட்சிகள் தான் நம்ம உலகத்துல நடக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரிஜினல் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்குது? மாயைங்கிறது எங்க இருக்குது? அதனால தான் இந்த உலகம் வந்து மாயைன்னு சொல்றாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஜம் கிடையாது. அது வந்து ஒரு மாயை. அப்போ ஒரிஜினல் எங்க இருக்குன்னா நமக்குள்ள தான் இருக்குது. உள்ள எடுக்கிற காட்சிகள்ல வெளியில பார்க்குறோம். இது பேசிக்கா அப்ப நான் எடுக்காத காட்சியெல்லாம் என்னை சுத்தி நடக்குது அப்படின்னா, எனக்குள்ள ஏதோ வேண்டாத ப்ரோகிராம்ஸ் இருக்குது. அத நான் கிளீன் பண்றது எப்படி? அதனால ஜஸ்ட் வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறை விஷயங்கள், பதிவுகள் ஏதாவது இருக்கும் பொழுது அத நான் கிளீன் பண்ணிறணும். என்ன நான் தூய்மைப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த வார்த்தைகள வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. நான் குரூப்லயும் போடுறேன். அந்த 4 வார்த்தைகள எப்படி நம்ம இது பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. சிம்பிளுங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு 5 நிமிஷத்துல மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஐ அம் சாரி. ஐ ஃபர்ஸ்ட் எழுத்து வருதுங்களா? ஐ ஃபார் ஐ அம் சாரி. பி பி ஃபார் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. 3வது டி வருது. டி ஃபார் தேங்க் யூ. 4வது ஐ வருது. மறுபடியும் ஒரு ஐ வருது. ஐ ஃபார் ஐ லவ் யூ. நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த 4 வார்த்தைகள மனப்பாடம் பண்ணிக்கங்க. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் இத ஒரு ஒரு டிரைவிங்ல இருக்கிறீங்க. இல்ல வந்து மைண்டுக்கு வந்து எதுவும் வேலை இல்லாம ஃப்ரீயா இருக்கிறீங்க. ஒரு பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த 4 வார்த்தைகள அப்படியே உங்களுக்குள்ள ரிப்பீட் பண்ணிட்டு இருங்க. என்ன நான் கிளீன் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு 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 சூழ்நிலை பத்தி எதிர்மறை எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க தங்கிட்டு இருக்கிற வீடே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட, இந்த வீட்ட பத்தி யோசிக்கும்பொழுது எனக்கு எவ்வளவு எதிர்மறை எண்ணங்கள் வருது. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. அதெல்லாம் நீக்கிருங்க. இப்ப இத நீக்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இறைவன். கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும், இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இயற்கைன்னு வச்சுக்கங்களேன், பிரபஞ்சம்னு வச்சுக்கங்க. நான் அத ரெஃபர் பண்றது என்னுடைய பிலீஃப்ல கடவுள்னே சொல்றேன். அவங்க வந்து நமக்குள்ள இருந்து அத கிளீன் பண்ணி குடுக்குறாங்க. அத பத்தி எப்படிங்கிறது டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இப்ப இத வந்து நம்ம செய்யல. எனக்குள்ள இருக்கிற எதிர்மறை விஷயங்கள எரேஸ் பண்றது நான் இறைவன் பொறுப்புல குடுத்துட்டேன். ஆனா நான் வந்து இத நான் சொல்லிக்கிறேன் எனக்குள்ள. எனக்குள்ள தோன்ற எதிர்மறை எண்ணங்களுக்காக நான் வருந்துகிறேன். ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அதற்காக என்னை மன்னியுங்கள். ஒரு மனிதர் நினைச்சா நேத்து நடந்த ஒரு சம்பவத்த நினைச்சு, இன்னைக்கு நான் திருப்பி இன்னைக்கு வந்து ஒரு நாள் லீவுக்கு அப்புறம் ஆஃபீஸ் போகும்பொழுது கூட அந்த நண்பர நினைச்சா, எனக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் வருது. கடுப்பா வருது அப்படின்னு சொல்றோம்ல. அப்படின்னு ரத்தம் கொதிக்குதுங்க. எங்க மாமியார் நினைச்சா ரத்தம் கொதிக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த மருமக பண்றத பார்த்தா எனக்கு ஒண்ணும் பொறுக்கல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறா?
அப்படிங்கிற மாதிரி பொதுவாக அந்த மாமியார் மருமகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரத்த கொதிப்பு இருக்கும். அப்படியே சூடா பாத்திரத்தில் எப்படி அடுப்பில் வச்ச மாதிரி தான் அப்படி கொதிப்பா இருப்பாங்க ரெண்டு பேரும். எதை நினைக்கும் பொழுது அந்த மாதிரி கொதிக்கிற மாதிரியான மனநிலைக்குள்ள போறீங்களோ, இல்லை நேற்று ஒருத்தவங்க வந்து என்னோட ஈகோ டச் பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்லை நேற்று வந்து இப்போ நிறைய பேர் இந்த குரூப்ல டாக்டர்ஸ் இருக்கீங்க, ஒரு பேஷண்ட் வந்தவங்க ஒரு மாதிரி என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ படிச்சு இவ்வளோ வேலை செஞ்சு இவங்க பேஷண்ட்டை சரி பண்ணி அவங்களோட முகத்தை சந்தோஷம் வர வைக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கிறேன். இது வந்து என்னை நான் பண்ற வேலையவே கேள்வி கேட்டு போற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு உணர்வுக்காக நான் வந்து என்னை நானே வந்து எனக்குள்ள அந்த ஒரு உணர்வு இல்லைங்களா, அந்த ஒரு உணர்வு எனக்குள்ள அளவு பண்ணதுக்காக ஐ எம் ஃபீலிங் சாரி, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இப்போ வந்து ஒரு புளிப்பு அப்படின்னு நினைச்ச உடனே நாக்கில் எச்சு வருது இல்லைங்களா, எலுமிச்சம்பழம், ஒரு நெல்லிக்காய், ஒரு புளி அப்படின்னு நினைக்கும் பொழுது, இப்போ சும்மா இந்த பேச்சுக்கு நினைக்கும் பொழுது நினைச்ச அடுத்த செகண்ட் வந்து நம்ம பாடியில் அது எச்சு ஊற அந்த ஃபீலிங் வருது. நம்மளோட எண்ணம் ஒன்று வந்த உடனே இன்ஸ்டண்டா வந்து அது பாடி ரியாக்ட் பண்ணுது. நினைச்சு பாருங்க. அது மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம், ஹாப்பியான மனநிலையா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சோகமான மனநிலையா இருந்தா கோபமான மனநிலையா இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ இந்த ஒவ்வொரு மனநிலைக்கு தகுந்த மாதிரி பாடியில அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த டோபமைன், ஆக்சிடாசின் இந்த மாதிரி பல விதமான சுரப்பிகள் உள்ள சுரக்குது. அது வந்து கோவமா, சோகமா இருந்தீங்கன்னா எனர்ஜி ஃபுல்லா எடுத்துட்டு போயிடும் அது அப்படியே. இப்போ நம்ம எனர்ஜி ஃபோக்கஸ் வந்து வெளி ஆளுங்க மேல போகுது, வெளி சூழ்நிலைகள் மேல போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எனர்ஜி பூரா போயிருங்க. நம்ம செய்ய வேண்டிய விஷயத்து மேல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போயிருது. அப்போ எனக்குள்ள வர எதிர்மறை எண்ணங்களுக்காக ஐ எம் ஃபீலிங் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல அந்த அந்த சப்ஜெக்டை நினைச்சு நீங்க தேங்க் யூ, ஐ லவ் யூ, தேங்க் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது மேல ஒரு நேச உணர்வு உருவாயிருது. உங்க காரே வந்து உங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, தொந்தரவா இருக்குது, இது ஒரு ராசி இல்லாத கார் அப்படின்னு நீங்க அது மேல ஒரு வெறுப்புணர்வு வச்சிருப்பீங்க. சிம்பிளா தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ, ஐ லவ் யூ நம்ம ஒரு அந்த விஷயத்து மேல அந்த எனர்ஜி வந்து நம்ம அலைன் பண்ணும்போது நீங்க இருக்கிற வீட்டுனால தொந்தரவா இருக்குது, இந்த வீடு மாறினதுக்கு அப்புறம் வாஸ்து சரியில்லைங்க, நேரமே சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு எனர்ஜி தான். ஸோ அதை எப்படி எனர்ஜியா நான் பாக்குறது அப்படிங்கிறத பத்தி நம்ம வரக்கூடிய வகுப்புல கிளாரிஃபை பண்ணிக்குவோம். இப்போதைக்கு வந்து இன்னைக்குல இருந்து டேல ஆரம்பிக்கிறது என்ன பண்றீங்கன்னா, இந்த 4 வார்த்தைகளை உங்களுக்குள்ள ரிப்பீட் பண்ணுங்க. அந்த 4 வார்த்தைகளுடைய தெளிவு என்ன, அது என்ன, அந்த ஐம் சாரி அப்படிங்கிறது, மன்னிக்கிறது, நம்மளை நாமளே மன்னிக்கிறது, அடுத்தவங்களை மன்னிக்கிறது எல்லாம் எப்படி, அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, கிராட்டிடியூடு, அதாவதுங்க நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக் வந்து கிராட்டிடியூட் இருக்கிற நம்ம நினைச்சு செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும், இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்துன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்குது, எல்லாமே இருக்குது, அது இருக்கிற மாதிரி உணர்றது, அது எப்படி அப்படிங்கிறது பத்தினது. ஒரு நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம அடிப்படையா பாருங்களேன், ஒரு மரம் எடுத்தீங்கன்னா அதுல ஆணி வேறு ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த வேறு அடிபட்டு போச்சுன்னா அந்த மரம் பட்டு போக ஆரம்பிச்சு. ஒரு ஒரு நடுவில் இருக்கிற அந்த ஸ்டெம் அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கப்புறம் கிளை இருக்குது, அதுல ஒரு இலை இருக்குது. அந்த ஒரு மரம் மாதிரி நம்மள இமேஜின் பண்ணீங்கன்னா, அந்த மரத்துல இருக்கிற அந்த கிளைகள், வாதுகள் இந்த மாதிரி இருக்கிறதுல வெளியில நம்ம புதுசா ஒரு ஆள் சந்திக்கிறோம். அவங்கள கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க மறந்துட்டு போயிடுறோம். இல்ல ஆஃபீஸ்லயே வேலை செய்றீங்க, ஒரு டீம்ல நீங்க 5 வருஷம் 10 வருஷம் கூட வேலை செய்யுங்க. அந்த ப்ராஜெக்ட் விட்டு மாறினாலோ இல்ல வேற கம்பெனி மாறினாலோ அவ்வளவுதான். அது வந்து அதுக்கப்புறம் அவங்க பெருசா நெருக்கமான தொடர்புல நம்ம பெருசா இருக்கிறது இல்ல. ஆனா நம்மளுடைய பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, இல்ல நம்ம லைஃப் பார்ட்னர், குழந்தைங்க, இது வந்து அந்த மரத்தினுடைய அந்த மெயின் அந்த ஒரு ட்ரங்க் இல்லைங்களா, மரத்தோட மெயின் பாகமா இருக்கிறாங்க. சரி, அந்த வேரா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இறைவனா இருக்காங்க. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. எவ்வளவு கோஆர்டினேட்டடா உள்ளுக்குள்ள ஒரு வேலை நடந்துட்டு இருக்குதுன்னா அந்த கோஆர்டினேட் பண்ற சூப்பர்வைசரா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்க. முழங்கால்ல எலும்பு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அதை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு டீம் அங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்குது. இல்ல நம்ம சாப்பிட்ட உணவை வந்து ஜீரணம் பண்ணி அதை வந்து மினரல்ஸ், விட்டமின்ஸ் தனித்தனியா பிரிக்கிற ஒரு வேலை நடக்குது. உள்ளுக்குள்ள நிறைய பேர் ஆளுங்க இருந்து வேலை செய்யற மாதிரி நினைச்சு பாருங்க. ரத்தத்தை உருவாக்குறதுக்கு ஒரு டீம் வேலை செய்யுது. ரத்தத்துக்குள்ள சத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு குரூப் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இல்ல இப்ப நம்ம டக்குன்னு ஒரு புளிப்பு நினைச்ச உடனே வாயில எச்ச ஊற வைக்கிறது, அது ஒரு டீம் வேலை செய்யுது. இப்படி ஒரு 100கணக்கான பேர் வேலை செய்யற மாதிரி நினைச்சு அந்த சூப்பர்வைசர் ஒருத்தவங்க இருப்பாங்க, கமாண்ட். நம்ம தூங்கிட்டோம், ஹார்ட் வந்து நிக்காம துடிச்சிட்டே இருக்குது. சில விஷயங்கள் இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் சொல்றோம்.
நம்மளா யோசிச்சு இழுத்து இழுத்து மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். தண்ணி தாக எடுத்தா டம்ளர்ல தண்ணி மோந்து குடிக்கிறோம். அது மாதிரி மூச்சை நம்ம வந்து இழுத்து இழுத்து நம்மளே நினைச்சு நினைச்சு விடுற மாதிரி இருந்தா எப்படி இருக்கு? அப்போ இதெல்லாம் நம்ம சில விஷயங்கள் நம்ம யோசனைக்கு அப்பாற்பட்டு நடந்துட்டு இருக்குது. ஒரு பச்சை பயிரை நீங்க தண்ணியில ஊற வச்சு எடுத்து வெளியில வைக்கிறீங்க. அது அப்படியே முளைச்சு வருது. அதுக்குள்ள ஒரு மெக்கானிசம் இருந்து அது வேலை செஞ்சு நடந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அதை எல்லாம் செய்யறது ஒருத்தவங்க சூப்பர்வைசர் இருக்கிறாங்க. அவங்க தான் ஆணி வேற இருக்கிறாங்க. அந்த ஆளோட நமக்கு கனெக்ஷனே இல்லை, தொடர்பே இல்லை. ஆல்மைட்டின்னு சொல்றோம், காடுங்கிறோம், இறைவன்கிற, இயற்கைங்கிற, பிரபஞ்சங்கிற ஏதாவது வச்சுக்கோங்க. அவங்களோட நமக்குள்ள இன்ட்ரா பர்சனல் ரிலேஷனே இல்லை. நம்ம பாட்டு தன்னிச்சையா போற மாதிரியே நம்மளே எல்லாம் போராடிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு பேசிக்கா வந்து நம்ம ஃபேமிலி ரிலேஷன் ரொம்ப முக்கியமா இருக்குது. பேரண்ட்ஸோட, மனைவியோட, குழந்தைங்களோட. அதை விட ரொம்ப முக்கியமா நமக்குள்ள இருக்கிற இறைவனோட நெருக்கமான ஒரு தொடர்பு. அவங்க தான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நன்றி, நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்லி பாருங்களேன். இப்போ உள்ளதா இருக்கிறீங்களா? எத்தனை நாளா எனக்கு தெரியல. அதே மாதிரி மனைவி, நீங்க நேர்ல கூட போய் சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளேயே நினைச்சுங்க. எத்தனையோ வேலை செஞ்சு கொடுக்குறாங்க, சமையல் பண்ணி கொடுக்குறாங்க, குழந்தைங்களை பெற்று கொடுத்தாங்க, வளர்த்திட்டு இருக்காங்க, வீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அவங்களும் வேலைக்கு போறாங்க. அடுத்த வந்து பெண்கள் இருக்கிறீங்கன்னா கணவன் இருக்கிறாங்க, எத்தனையோ வேலை குடும்பத்துக்காக ஓடி உழைச்சிட்டு இருக்காங்க. நன்றி, நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த ஐ லவ்ங்கிற வார்த்தையே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆகி போச்சுங்க. இப்போ அதை சொன்னாலே சிரிக்கிற மாதிரி, வெக்கப்படுற மாதிரி ஆகி போச்சு. நான் உங்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு எதையுமே நம்ம வீட்டில் பொதுவாக இருக்கிற மக்களுக்கு ஒரு தேங்க்யூ நம்ம சொல்ல மாட்டோம். தேங்க்யூ அதெல்லாம் எனக்கு ஃபார்மாலிட்டி, அதெல்லாம் வேணாம். இப்போ பொதுவாக அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்ன தேங்க்யூ, என்ன சாரி, இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம நெருக்கமான இருக்கிறவங்களோட உறவு நம்ம சீரெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதைகளெல்லாம் அலைன் பண்ணிக்கிறது எப்படி? ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து இந்த 4 வார்த்தைகள் மனப்பாடம் பண்ணிக்கங்க, உங்களுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான்.